திருப்பள்ளி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, மெசியா என்னும் மீட்பருக்காக அக்காலத்தில் காத்திருந்த இஸ்ராயல் யூத மக்களின் மனநிலையில் எதிர்நோக்கி இருக்கும் நமக்கு மீட்பு நெருங்கிவிட்டது. விழிப்பாயிருங்கள், மானுட மகனை எதிர்நோக்கி இருங்கள் எனும் நம்பிக்கையை மனித மனங்களில் விதைக்க அழைக்கும் நம்பிக்கை எதிர்நோக்குடன் பழியில் தகுந்த மனதுடன் இணைவோம். தெய்வத்தின் ஒளியில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. அருள் பெரும் இல்லங்களே. வருகை கால மெழுகுவர்த்திகள். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திருவருகை காலத்திற்குள் காலடி வைக்கிறோம். இக்காலம் இறைமகனின் வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம். விழித்திருந்து நம் மீட்பரை சந்திக்க நம்மை அழைக்கின்ற காலம். இருளின் பிடியில் இருந்தும், அடிமையின் பிடியில் இருந்தும், அழிவில் இருந்தும், துன்பத்தில் இருந்தும் காத்துக்கொள்ள மானிட மகனை சந்திப்பதற்காக அவரை நம் உள்ளத்தில் ஏற்று அவரையே அணிந்து கொள்ள அழைக்கும் அன்பின் காலம். இஸ்ரேல் மக்கள் மெசியாவின் வருகைக்காக காத்திருந்தது போல நாமும் காத்திருப்போம். விளக்குகளுடன் அன்று இயேசு மொழிந்த 10 தோழியர் ஓமையில் அக்கன்னியர் காத்திருந்தனர். அவர்களைப் போல நாமும் விளக்குகள் ஏற்றி மணமகனின் வருகைக்காக நம்மையே தயார் செய்வோம். முதல் வாரம் எதிர்நோக்கு. இதுதான் நோக்கின் மெழுகுவர்த்தி. இது மீட்பரின் வருகைக்காக காத்திருந்த நம் முதுபெரும் தந்தையர்களான ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோரை குறிக்கின்றது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வருவன உங்களுக்கு தெரியாது. மார்க்கு 13:33. ஆண்டவர் நம்மை விழிப்புடன் காத்திருக்கும்படி கேட்கின்றார். ஆனால் நாமோ உலக கவலைகளிலும் உலக கவர்ச்சிகளிலும் நம் மனங்களை செலுத்தி வாழ்ந்து வருகிறோம். இனியாவது ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கின்றேன் என்று கூறி அவரின் வருகைக்காக நம்மையே ஆயத்தப்படுத்துவோம். ஜெபம். இம்மானுவேலே, இயேசு கிறிஸ்துவே, எல்லா நாடுகளும் எதிர்பார்க்கும் ஆண்டவரே, அனைத்து மகனின் மீட்பரே, வந்தே எங்களிடையே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, திருவழிபாட்டின் புதிய ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். திருவழிபாட்டின் புத்தாண்டு. நமக்கு இந்த திருவழிபாட்டு ஆண்டு இன்னும் நிறை வாழ்வை தர வேண்டும் என்று செபிப்போம். ஆன்மீக வாழ்விலே வளம் பெற அருள் வேண்டி மன்றாடுவோம். எதிர்நோக்கு நம்பிக்கை என்னும் திரியை நாம் ஏற்றி இருக்கின்றோம். அந்த நம்பிக்கையிலே நாம் நிலைத்திருந்து எப்பொழுதும் விழிப்பாயிருந்து இறைவனிடத்தில் மன்றாடி இறைவனை நாம் எதிர்கொள்ள அருள் வேண்டுவோம். தூய மறை நிகழ்வை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற குற்றங்களை
நினைத்து பார்ப்போம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவரே, இரக்கமாயிரம். ஆண்டவரே, இரக்கமாயிரம். இறை வார்த்தை வழியாகவும் உம்முடைய திருவுடல் இரத்தத்தின் வழியாக எங்களை சந்திக்கின்ற கிறிஸ்துவே, இரக்கமாயிரம். கிறிஸ்துவே, இரக்கமாயிரம். உம்முடைய இரண்டாம் வருகைக்காக எங்களையே தயார் செய்ய அழைக்கின்ற ஆண்டவரே, இரக்கமாயிரம். ஆண்டவரே, இரக்கமாயிரம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதோ டிசம்பர் மாதத்தின் முதல் தேதியிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். புயல்களும் போர்களும் குழப்பங்களும் சூழ்ந்திருக்கின்ற வேளையில் எதிர்நோக்கு என்கின்ற நம்பிக்கையின் திரியை நாம் ஏந்தி பிடிப்போம். 11 மாதங்களாக நம்மை காத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த 2024 இறுதி மாதத்திலும் நம்மை காத்து வழி நடத்த நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, நம்பிக்கையாளர்களுக்கு மன உறுதியை நீ அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவரை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது நமது ஆன்ம மீட்பினை முன்னிட்டு கடவுள் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் நம்பிக்கையை நினைவுபடுத்துவதுடன் நம்மில் நீதி தளிர் முளைக்கும் என எடுத்துரைக்கும் இறை வார்த்தைக்கு செவிமெடுப்போம். முதல் வாசகம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கின்றார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனோ, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி உள்ளத்தை
உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழி கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தம் வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரது உடன்படிக்கை ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவையாய் விளங்கும். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரது உடன்படிக்கும் ஒழுங்குமுறையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இன்றைய இரண்டாம் வாசகம் முன்னுரை. பிறரோடு கொண்டுள்ள அன்புறவை புதுப்பிக்க குன்றமன்ற தூயராக கட்டளைகளை கடைபிடிப்பது கவனமாக இருப்பதுமாக நன்மை உள்ளங்களை கிறிஸ்து பிறப்புக்கான முந்தயப்புகள் என்ன எடுத்துரைக்கும் அளவிற்கு நன்மை கையளிக்கப் போகும். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவருக்கொருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்களை உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு. Hallelujah.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 25 28 மற்றும் 34 36 வரையுள்ள இறைவாக்கியங்கள். காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனித அச்சத்தினால் மயக்கம் ஒருவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வாழ்வுக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாய் இருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லோர் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கு மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த அருட்தந்தை இறை வார்த்தையை போதித்து கொண்டிருந்தார். அப்படி போதித்து கொண்டிருக்கின்ற போது அந்த அருட்தந்தை பார்க்கின்றாரு, கூட்டத்தில் ஒரு அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற அவங்க மகள்கிட்ட, பாப்பா உங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் எழுப்பி விடு அப்படின்னோடனே அதற்கு அந்த சிறுமி, நீங்கள் தானே தூங்க வச்சிங்க, நீங்களே எழுப்பி விடுங்க அப்படின்னு. ஒரு முறை ஒரு மாணவன் டீச்சர் இடத்துல, டீச்சர் நீங்கள் 45 அம்மாவுக்கு சமம் அப்படின்னாங்க. உடனே டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியா,
எப்படிப்பா, ஏன்பா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே, அம்மா ஒருத்தரத்தை தான் ஒரு நேரத்தில் தூங்க வைப்பாங்க, நீங்கள் 45 பேர்த்தையும் ஒரே நேரத்தில் தூங்க வைக்கிறீங்க அப்படின்னா. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, தூக்கம் பாதி ஏக்கம் பாதி, இதுதான் வாழ்க்கை என்று கவிஞன் ஒருவன் சொல்கின்றான். இன்றைய மப்பும் மந்தாரமான இயற்கை சூழ்நிலையிலே விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று சொல்கின்றார். ஏன் விழிப்பாயிருக்க வேண்டும், ஏன் மன்றாட வேண்டும் என்பதற்கு இந்த திருவருகை காலம் முதல் ஞாயிறு நமக்கு சொல்கின்றது. இந்த ஆண்டவருடைய வருகைக்காக நாம் தயாரிக்கின்றோம். திருவருகை, திரு என்கின்றது எப்பொழுதுமே மதிப்பிற்குரிய ஒரு அடைமொழியாகும், நமக்கு தெரியும். ஆகவே அந்த விதத்தில் திரு கிறிஸ்து இறைவனுடைய வருகைக்காக நம்மை தயாரிக்கின்ற காலம்தான் இந்த திருவருகை காலம். இதுதான் திருவழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்க காலம். திருவழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்க காலம் திருவருகை காலத்திலே தொடங்குகின்றது. ஆகவே 2 விதத்தில் இறைவனுடைய 2ஆம் வருகைக்காக நம்மை தயார் செய்ய வேண்டும். முதல் 16-17 நாட்கள் அதற்காகவும், கடைசி 9 நாட்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக நம்மை தயார் செய்கின்ற விதத்தில் அந்த திருவருகை காலத்தை திருவழிபாட்டானது அமைந்திருக்கின்றது. அந்த விதத்தில் இன்றைய இறை வார்த்தை நற்செய்தியினுடைய முதல் பகுதியை பார்த்தோம் என்றால், நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. பல்வேறு இயற்கை சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லி இறைவன் சொல்கின்றார். ஏசாயாவின் புத்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நாம் காண்கின்றோம், அழுது புலம்புங்கள், ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது என்று. அதே போலவே 13ஆம் வசனம் மீண்டுமாக சொல்கின்றது, ஆதலால் வானத்தை நடுங்கச் செய்வேன், மண்ணுலகம் தன் இருப்பிடத்திலிருந்து ஆட்டம் கொடுக்கும். 2ஆம் வருகையானது நடைபெறும். ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக நம்மையே தயாரிக்கின்ற வேளையில் மிக அழகாக ஏசாயாவின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கின்றது, நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா என்று கேட்கின்றது. திருவழிபாட்டு நூலினுடைய இந்த விவிலியத்தினுடைய இறுதி பகுதியினுடைய இறுதி வார்த்தை 22ஆம் அதிகாரத்தில் 20 மற்றும் 21ஆம் வார்த்தைகளை பார்த்தோம் என்றால், இவற்றிற்கு சான்று பகவர் ஆம் விரைவாகவே வருகிறார் என்கிறார். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவின் அருள் அனைவரோடும் இருப்பதாக என்றிருக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்திலும் கூட ஆண்டவருடைய வருகைக்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவருக்கொருவர் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பருகச் செய்வாராக. நாங்கள் காட்டிய அந்த தூய வாழ்வை, எங்களிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்த வாழ்வாக, இறைவனுடைய வருகைக்காக தயாரிக்கின்ற வாழ்வாக இருக்கும். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய அதே முதல் திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்வார், அந்த நாள் திருடனை போல் வரும். எப்போது வரும் என்று தெரியாது, ஆனால் திருடனை போல் திடீரென்று வரும் என்று 5ஆம் அதிகாரத்தில் சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதனை நீங்கள் திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த இறைவனுடைய வருகைக்காக நாம் தயார் செய்ய வேண்டும். எப்படி தயார் செய்ய வேண்டும் என்பதனை பற்றி சொல்கின்ற போது, அந்த நற்செய்தியினுடைய 2ஆம் பகுதியிலே 3 முக்கிய தீயவற்றை விளக்க இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். 3 என்னென்ன? 2ஆம் பகுதி 34ஆம் வசனம் சொல்கின்றது,
குடிவெறி, களியாட்டம், இவ்வாழ்வுக்குரிய கவலை. இந்த மூன்றையும் நாம் விட்டுவிட்டு இறைவனை எதிர்கொள்ள தயாரிக்க வேண்டும் என்று மிக அழகாக இந்த இறை வார்த்தை அறிவுறுத்துகின்றது. ஒவ்வொன்றிற்காக வருவோம். குறிப்பாக குடிவெறி. இன்றைய நாளிலே பார்த்தோம் என்றால் இந்த போதை பழக்கமும் குடிவெறியும் குடும்பத்தை பல்வேறு விதத்திலே சீரழித்து கொண்டிருப்பதை பல சமயத்திலே நாம் காண்கின்றோம். குடும்ப தலைவன் மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் பார்த்தா ஒரு சில சமயத்தில் இளைஞர்கள், ஏன் இளம் பெண்கள், ஏன் பள்ளிக்கூட குழந்தைகள் கூட பல்வேறு விதமான போதை பொருளுக்கு அடிமையாக்கி இருக்கக்கூடிய நிலையை நாம் காண்கின்றோம். இத்தகைய குடிவெறி, இத்தகைய போதைகளிலிருந்து நாம் விடுதலை பெற இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த குடிவெறியானது பல்வேறு விதத்தில் இந்த போதையினால் அடிமைப்பட்டு இருக்கின்ற போது அது பல்வேறு தீயவற்றை நமக்கு கொடுக்கும் என்பதனை நாம் அந்த பல்வேறு நபர்களை பார்த்து அறிந்திருக்கின்றோம். எந்த அளவுக்கு அந்த குடிவெறியின் காரணமாக அந்த குடும்பமே பொருளாதாரத்தில் சீர்கெட்டு இருப்பதையும், அதன் காரணமாக குழந்தைகளுடைய வளர்ச்சியானது தடைபட்டு இருப்பதையும் நாம் காண்கின்றோம். ஆகவே இத்தகைய ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த குடிவெறி போன்றவற்றை, போதவை போன்றவற்றை விட்டு இறைவனுடைய வருகைக்காக தயார் செய்ய வேண்டும் என்று இருக்கின்ற போது ஒரு சிலர் நம்மளே நினைக்கலாம், எனக்கு என்ன குடிவெறி இருக்கின்றது, எனக்கு என்ன போதை இருக்கின்றது என்று. மொபைல் என்கின்ற போதை காலையில் எழுந்ததிலிருந்து இரவு வரை வேற என்ன வேணால் இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் அது நம்முடைய நேரத்தை நிறைய ஆக்கிரமித்து நம்முடைய சிந்தனை திறனையே மழுங்கடித்து விடுகின்றது பிரியமானவர்களே. இத்தகைய போதைக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடிவெறி போதை என்று சொல்கின்ற போது இது போன்ற, அதுபோல களியாட்டம் என்று சொல்கின்ற போது தேவையற்ற விதத்தில் அது ஆடம்பரமான நாட்டங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதிலிருந்து இரண்டிலிருந்து விடுதலை. மூன்றாவதாக உங்களுடைய கவலைகளிலிருந்து, வாழ்க்கைக்குரிய கவலையினால் மந்தம் அடையாதவாறு இருங்கள் என்று சொல்கின்றார். இன்னைக்கு பல்வேறு கவலைகள் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற போதும் கூட நம்மிடத்தில் பல்வேறு கவலைகள், வருத்தங்கள் இருக்கலாம். அதிலே ஒரு சில கவலைகள் கண்டிப்பாக தேவையான கவலைகளாக இருக்கலாம். ஆனால் நிறைய கவலைகள் தேவையற்ற கவலைகளாக இருக்கின்றன. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் மிக அழகாக அந்த கவலையை பற்றி சொல்கின்ற போது, கவலை வேண்டாம் என்கின்ற தலைப்பிலே 6ஆம் அதிகாரம் 25லிருந்து 34 வரை உள்ள இறை வசனங்கள் சொல்கின்றது. அதில் ஒரு இருக்கக்கூடிய, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 25லிருந்து 34 வரை. எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுப்போம், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இவற்றை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய வானக தந்தைக்கு தெரியும். அந்த வார்த்தையினுடைய இறுதி பகுதி 34ஆம் வார்த்தை சொல்கின்றது, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். ஆகவே நாம் இறைவன் மீது, இறைவனுடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்றால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வார் என்கின்ற நிலையில் கவலைப்படாமல் நாம் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதே சமயத்தில் திட்டமிட வேண்டும், அதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிற்கும் கவலை இருந்தது என்றால் வாழ்விலே அதே மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும். ஆகவே இந்த மூன்றிலிருந்தும், குடிவெறி, களியாட்டம், தேவையற்ற கவலைகள், இந்த மூன்றிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். எப்படி விடுதலை பெற வேண்டும் என்பதெல்லாம் இந்த 2ஆம் பகுதியினுடைய இறுதி வார்த்தை நமக்கு சொல்கின்றது. எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். விழிப்பு மிக அவசியம். விழிப்பாயிருக்கின்ற போதுதான், கவனத்தோடு இருக்கின்ற போதுதான் நாம் வாழ்விலே முன்னேற்றம் காண முடியும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய கவனச்சிதறல்கள், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்,
ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. மொபைல் ஃபோனே ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் படிக்கிறதுக்கு. அங்கே இது போல் எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதையெல்லாம் விட்டு விழிப்பாக இருக்க வேண்டும். எந்த சமயத்தில் எதற்காக மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, மற்ற சோஷியல் மீடியாவோ எதையும் எதற்காக பயன்படுத்துகின்றோம் என்ற அந்த விழிப்பு நமக்கு தேவை. ஆகவே முதலாவது நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? மன்றாட வேண்டும். விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அதுதான் இங்கே போட்டிருக்கிறது. எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். மன்றாட வேண்டும். நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம், ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய ஜெபங்கள் இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஜெபங்களாக இருக்க வேண்டும். யாக்கோபின் திருமுகம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் மிக அழகாக 3ஆம் வசனம் சொல்கின்றது, ஒரு சிலவற்றை நீங்கள் கேட்பதில்லை, கடவுளிடம் கேட்பதில்லை, நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை. யாக்கோபுடைய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவசனம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 2ஆம் வசனத்தினுடைய இறுதி பகுதி, நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை, நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், ஆகவே தான் அடைவதில்லை என்ற ஒரு பதிலை யாக்கோபு கூறுகின்றார். மிக அழகாக ஒரு நிகழ்ச்சி, கடவுள் ஒருவனை பார்த்து சொன்ன, நீ உனக்கு வேண்டிய வரத்தை கேளு, உனக்கு என்ன கிடைக்குதோ அதனுடைய 2 பங்கு எதிர்த்த வீட்டில் இருக்கானே உன்னுடைய எதிரி, அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னா. உடனே அவன் முதல் வேணானாமா, ஆண்டவரே எனக்கு அழகிய பெரிய மாளிகை சுற்றிலும் தோட்டம் அப்படின்ட்டு. இவனுக்கு கிடைத்தது எதிரே பார்த்தா 2 இதாக கிடைச்சிதான். உடனே அவன் வேண்டானாமா, கடவுளே எனக்கு ஒரு கண்ணு போகணும். இதுதான் தீய எண்ணத்தோடு நாம் ஜெபிக்கின்ற ஜெபம். தீய எண்ணத்தோடு கேட்கின்ற போது கடவுள் கொடுக்க மாட்டார். ஆனால் நல்ல எண்ணத்தோடு கேட்கின்ற போது கடவுள் கொடுப்பார். யோவான் நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக இறைவன் சொல்கின்றார், நீங்கள் கேட்கின்றவற்றை நான் கொடுப்பேன். எப்போ அப்படிங்கிறத 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கின்றார். என்ன, யாராவது படிக்கிறீங்களா? 15:7. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். எப்ப இறைவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால். ஆகவே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் இறை வார்த்தையை நாம் கடைபிடிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த மாறாத உயிருள்ள வார்த்தை, இதை புத்தகம் என்று சொல்வதை விட ஒரு நபர் என்று சொல்லலாம். எப்படி ஒரு நபரோடு நாம் பேசுகின்றோமோ அதுபோல விவிலியம் நம்மோடு பேசும். ஆகவே இறை வார்த்தையை நாம் தியானித்து இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற போது நாம் விரும்பி கேட்பதையெல்லாம் இறைவன் கொடுப்பார். ஆகவே இன்றைய திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறிலே நாம் தொடங்குகின்ற போது இந்த நாட்களிலே சிறப்பாக இந்த 3 தீமை, குடிவெறி, களியாட்டம், அன்றாட கவலைகள், இந்த 3ஐயும் விட்டுவிட்டு நம்முடைய வாழ்விலே விழிப்பாயிருந்து இறைவனை நோக்கி மன்றாடுவோம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் விரும்பியதெல்லாம் கேளுங்கள், உங்களுக்கு கிடைக்கும் என்கின்றபடி வார்த்தையை வாழ்வோக்குவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். முடியும் காலத்திலே தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாத மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை பெறுவேன். புனித உறவை நம்புகிறேன், அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த திருப்பலியானது எமிலி பெர்னத் கருத்துப்படி சாயா சாம்வேல் உடல் சுகம் பெற வேண்டியும், யூஜின் பெர்னத் கருத்துப்படி மைக்கேல் பிரேம் கருத்துக்கள் நிறைவேறவும், டேனியலா ஜுவான் ஆலன் கருத்துப்படி நன்றியாகவும், பவுலின் மேரி குடும்பத்தார் கருத்துப்படி மரித்த விஜயராஜுடைய 3ஆம் நாள் நினைவிலே ஆன்மீலை பாற்றிக்காகவும், அந்தோனிசாமி கருத்துப்படி கேத்ரின் செல்வம், ஜெகநாதன், ஜெயமேரி, மரிய ஜோசப், ஜெயமேரி, கேத்ரின், பால்ராஜ், ஜெயபிரகாஷ் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், பென்சன் விஜிலா கருத்துப்படி அம்ப்ரோஸ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், பலவேந்திரன் ஆரோக்கியமேரி கருத்துப்படி தொழில் வளர்ச்சிக்காகவும், ஸ்டீஃபன் ஜான்சி கருத்துப்படி ஜான் போஸ்கோ, சூசை மேரி, சௌரியம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், தியோஃபலஸ் குடும்பத்தார் கருத்துப்படி மோனிஷா உடல் நலம் வேண்டியும், இம்மானுவேல் நட்படிப்பிற்காகவும், ஸ்ரீலேகா ஜெயமேரி இவர்களுடைய உடல் சுகத்திற்காகவும், பாபு ஜெயக்குமார் ஜெனீஃபர் கருத்துப்படி ஆஞ்சலின் மேரி உடல் சுகம் பெற வேண்டியும், கிறிஸ்டினா மேரி கருத்துப்படி நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையில் கேட்டது போல நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கொள்ளப்படும் என்று சொல்லி இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் மாறாத தெய்வத்தினிடத்தில் நாம் இறை வார்த்தையை வாழ்ந்து ஜெபிக்கின்ற மக்களாக இருந்து வாழ்விலே உயர்வு காணவும், உலகிலே அமைதி நிலவும் இப்போது நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். திரு அவை மன்றாட்டுக்கள். ஒரே பேரான மகனை எமக்காக பலியாக்கியவரே, படைப்புகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க, மனுக்குலத்தை மீட்டெடுக்க தங்களையே ஒப்பு கொடுத்திருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட ஆயர், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தாரின் ஒருங்கிணைப்பில் இம்மண்ணில் விண்ணகம் பிறந்திடும் வரம் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழும் இறைவனின் திருமகனே, ஒரே இறைவன் பிறரன்பின் மூலம் மண்ணில் இறையாட்சி என்னும் தலையாய கட்டளைகளை நாங்கள் கடைபிடித்து உலகிற்கு பெரும் மகிழ்வூட்டும் நற்செய்தியாம் வாழ்வின் சாட்சிகளாக வாழ வரம் கேட்டு குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவே, நீ பிறக்க வல்ல மகிழ்ச்சிக்கு காத்திருக்கும் நாங்கள் விண்ணக மன்னக அரசராம் உமக்கு இல்லங்களில் அல்ல உள்ளங்களில் குடிலமைத்து பிறப்பை கொண்டாடும் மனம் வேண்டி வார்த்தையின் மறு உருவாக இருப்பவரை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவர் இறைவா, திருவருகை காலத்தில் நடைபெறும் உலக அரசியல் மாற்றங்கள்
போர் பதற்றம் இந்தியாவின் வடக்கு மாநிலங்களில் இன்றும் தொடரும் வகுப்புவாத பிரிவினை அவலங்கள் மறைந்து அமைதி மனித மனங்களில் ஆட்சி கொள்ள வேண்டி இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவே, நீர் பிறக்கவுள்ள மகிழ்ச்சிக்கு காத்திருக்கும் நாங்கள் விண்ணக மன்னக அரசராம் உமக்கு இல்லங்களில் அல்ல உள்ளங்களில் குடியமைத்து உம் பிறப்பை கொண்டாடும் மனம் வேண்டி வார்த்தை மனு உருவாக இருப்பவரை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்களை நாளும் நேசித்து அன்பு செய்து வழிநடத்தி வருகின்ற தாயும் தந்தையுமாம் இறைவா, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கின்ற தெய்வமே, நம்முடைய வாக்குத்தத்தம் வாராத வார்த்தையின் வழியாக எங்களுடைய மன்றாட்டுக்களை எம்மிடத்தில் சமர்ப்பித்திருக்கின்றோம். நீரே எங்கள் மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான அருள்வரங்களை தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. நிலத்தில் விளையும் மனித உழைப்பும் சேர்ந்து கிடைக்கிட்ட அப்பரசத்தில் எண்ணெயும் சேர்த்து தருகின்றேன். எங்கள் தேவையை அறிந்த தெய்வமே, உந்தன் பாதத்தில் வாழ்வை தருகின்றேன். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை பலியானது எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்த போது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அப்பா தந்தையே இறைவா, நீர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கு எல்லாம் தொடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடோ என்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆம் திருமணம் என்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டே எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். ஆண்டவரே, நீ உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீர் நினைவு கூர்ந்தள்ளும். சிறப்பாக தாய் திரு அவையை ஆவியிலும் உண்மையிலும் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், இனிய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தள்ளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த பலிப்பீடத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளிலே திருப்பலியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் பல்வேறு விதமான வேண்டுதல்களோடும் மன்றாட்டுகளோடும் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் இன்று தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதுமாக பல்வேறு வியாபார பயணங்கள், இன்னும் நல்ல காரியங்களுக்காக செல்கின்ற ஒவ்வொரு பணியையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும் சாமி. உம்மை நோக்கி மன்றாடுகின்ற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தையை வாழ்வாக்குகின்ற மக்களாக நாங்கள் வாழ தேவையான அனைத்து வரங்களையும் எங்களுக்கு தாரும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடும் துயில்களும் என் சகோதர சகோதரிகளையும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும், மூன்றாம் நாளில் நினைவு கூறுகின்ற விஜயராஜுடைய ஆன்மாவின் மீதும், இன்னும் எங்களுடைய குடும்பத்தில் மரித்த எம் பெற்றோர், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் நியாத ஆன்மாக்களையும், முத்திரிக்க நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் கோந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் எங்கள் பங்கின் பாதுகாவலர் தூய தோமாவோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனுடைய அரசு இவ்வுலகிலே மலர இறை தந்தையை நோக்கி நாம் அப்பா தந்தையை என்று அழைத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமல் மது திருவையின் உயிரில் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தரல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று அழைப்பு விடுக்கும் இயேசு இவரே. இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமும் நம் ஒருவரையும் காத்து நித்திய உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் எளிதாக மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்தராம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் எளிதாக மயிலாக நானும் என் நாவில் ஆனந்தராகும். Thank you.
கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு துணை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு குலம் பாடினே. பல வண்ண பழத்தோடும் உயிர் நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மன்னாரை காண மகிழ்வென்னை ஆட உனக்காக யாழ் நீட்டினே. வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் உம்மாண்பு நிறைவானது உம்மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். இந்த வாரத்திலே திருநாட்கள் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்தியாவின் பாதுகாவலரும் அருள் பணியாளருமான புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழா. 6ஆம் தேதி ஆயர் புனித நிக்கோலஸ் உடைய திருவிழா. 7ஆம் தேதி சனிக்கிழமை ஆயரும் மறை வல்லுனருமான புனித அம்புரோஸ் திருவிழா. இந்த வாரத்திலே திருவழிபாட்டு நிகழ்வுகள் திங்கள் முதல் வியாழன் மற்றும் சனி ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை மட்டும் மாலை 6:30 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து இறையிறக்க நவநாளும் நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையாக இருப்பதனால அன்று 6 மணியிலிருந்து பாவசங்கீர்த்தனம் கேட்கப்படும். ஆகவே பாவசங்கீர்த்தனம் செய்கின்றவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று மறைக்கல்வி வகுப்புகள் வழக்கம் போல் நடைபெறும். இன்று மாதத்தின் முதல் ஞாயிறாக இருப்பதனாலே புனித தோமையாருடைய நவநாள் நடைபெறும். ஆகவே நவநாள் முடிந்த உடனடியாக வேண்டுதல் தேர் நடைபெறும். ஆகவே அந்த சமயத்திலேயே நவநாள் முடிந்தவுடன் ஆசிரியர்கள் குழந்தைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அழைத்து செல்லவும். மறைக்கல்வி வகுப்பிலே கடந்த வாரம் 75 பேர் கூட வரவில்லை. நான் எத்தனை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த விவிலிய ஞாயிறுக்கு முன்பாக இருக்கக்கூடிய நாட்களில் நிறைய பேர் வந்தாங்க. அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது மீண்டும் வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. குறைவாக இருக்கின்றது. பெற்றோர்கள் மற்றும் அன்பிய பொறுப்பாளர்கள் கவனம் எடுத்து குழந்தைகளை இந்த ஞாயிறு மறைக்கல்வியிலே பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு மாதத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே சிறுவர்களுக்கான திருப்பலியானது நடைபெறும். அதே போலவே அன்று இளைஞர்களுக்கான கூட்டமும் நடைபெறும். இதை பங்கேற்க இளம் பெண்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே அன்றைய நாளின் திருப்பலியையும்
இளைஞர்கள் இளம்பெண்கள் சிறப்பிப்பார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி கீதங்கள் 2024 இந்த ஆண்டின் கிறிஸ்மஸ் கேரல்ஸை உங்களுடைய இல்லத்திலே இன்றிலிருந்து பாட வர இருக்கின்றோம். ஒவ்வொரு அன்பியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 3:30 மணிக்கு மேல் இங்கிருந்து புறப்படுவோம். அந்த இடங்களிலே 4 மணியிலிருந்து பாடல்கள் தொடங்குவதாக திட்டமிட்டிருக்கின்றோம். வார நாட்களிலே ஆலயத்திலிருந்து 6 மணிக்கு புறப்படவும் 6:30 மணி அளவிலேயே அந்தந்த அன்பியங்களின் முதல் இல்லத்திலே பாடல்களை பாடவும் திட்டமிட்டிருக்கின்றோம். ஆகவே இதற்காக ஒரு சிலர் நேற்றே வந்து பயிற்சியும் பெற்றிருக்கின்றார்கள். இன்னும் வர விரும்புகின்றவர்கள் இன்று வரவும். இன்றிலிருந்து 16ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தூரமான இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்கின்றோம். ஆகவே மாலை 3:30 மணிக்கு இங்கிருந்து புறப்படுவோம். அனைவரும் இதில் பங்கேற்கின்றவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொள்ளவும். இன்று வனத்து சின்னப்பர் அன்பியம், நாளை திங்கள் சவேரியார் அன்பியம், செவ்வாய் பவுல் அன்பியம், புதன் சூசியப்பர் அன்பியம், வியாழன் குழந்தை இயேசு அன்பியம், சனிக்கிழமை குழந்தை தெரேசா அன்பியம், ஞாயிற்றுக்கிழமை ஜான் போஸ்கோ அன்பியம். அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வரக்கூடியதை அடுத்த வாரம் அறிவிக்கின்றோம். ஏற்கனவே வாட்ஸ்அப்லேயும் போட்டிருக்கின்றோம். உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களும் உங்களிடத்தில் தொடர்பு செய்து உங்களிடத்தில் சொல்லி இருப்பார்கள் எந்த நாளிலே வருகின்றோம் என்று. ஆகவே தயாராக இருக்கவும், வீட்டிற்கு வந்து ஒரு பாடலை பாடி இறைவார்த்தை வாசித்து ஜெபித்து கேலண்டர் கொடுத்து கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். ஆகவே பிரியமானவர்களே, அன்பிய பொறுப்பாளர்கள் சொல்கின்ற வீட்டுகளில் மட்டும் தேநீர் இது போன்ற ஏற்பாடுகள் செய்யவும். எல்லா வீட்லேயும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம், நேரமும் விரயமாகும். ஆகவே தயவு செய்து அன்பிய பொறுப்பாளர்களோடு கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குடும்ப விவரப்பட்டியல் தராதவர்கள் கேரல்ஸுக்கு வரும்போது உங்களுடைய அன்பிய பொறுப்பாளர் இடத்துல கொடுக்கவும், அதுபோல் கல்லறைக்கான தொகையை கொடுக்காதவர்களும் கொடுக்கலாம். ஒருவேளை ஃபார்மையே தொலைச்சிட்டோம் அப்படின்னிங்கன்னா என்னிடத்தில் வந்து பெற்றுக்கொண்டு ஃபில் பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். விரைவிலேயே அதை முடித்தால்தான் நாம் அடுத்ததற்கு கடந்து செல்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இந்த ஃபார்மில் எந்த அளவுக்கு டீட்டெயில் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளவு நல்லது. ஆகவே இன்னும் கொடுக்காதவர்கள் அதை விரைவிலே கொடுக்கவும். அன்பிய பொறுப்பாளர்கள் இந்த இரு கருத்துக்களையும் நீங்கள் உள்வாங்கி அதை பெற்று தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே இந்த ஞாயிறு மறைக்கல்வி குழந்தைகளுக்காக ஸ்நாக்ஸ் கொடுப்பதற்கு உதவி இருக்கின்றவர்கள் டோம்னிக் ராணி பவுல் அன்பியம், பிரகாஷ் மஞ்சுளா ஜான் மரிய வியானி அன்பியம், ரொசாரியோ பிரதிஷ்டா இறையிறக்க அன்பியம். இவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிப்போம். இறுதி ஜெப ஆசிர் முடிந்த பிற்பாடு தோமையார் நவநாளானது நடைபெறும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையற்ற விண்ணறிவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும், எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தையாகிய இறைவனின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் நம்மை வழிநடத்தும் தூய ஆவியாரின் நட்புறவும் தோமையாரின் திருப்பாதம் நாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனித தோமையாரே, எங்கள் துன்பங்களில் உமது அடைக்கலத்தை நாடி வந்திருக்கின்றோம். எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் நீரே எங்களை காத்தருளும். ஆமென். வேண்டுதல் ஜெபம். இயேசு கிறிஸ்துவை மிகவும் அன்பு செய்த அப்போஸ்தலரான புனித தோமையாரே, எல்லா வேளைகளிலும் எங்கள் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இயேசு மெய்யாகவே உலகத்தில் என்று விசுவாசம் கொண்ட புனித தோமையாரே, நாங்கள் அனைவரும் இறைவனின் அருள்வளம் வேண்டி உம் திருத்தலத்தில் கூடியிருக்கிறோம். இறை இயேசுவால் உம் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் உம் வழியாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசுவாசத்தில் நிலைக்கவும் எப்போதும் இறை இயேசுவின் பிள்ளைகளாக உம்மை போல வாழ்ந்திடவும் இறை நம்பிக்கையுடன் உம் பாதம் நாடி வந்திருக்கும் எங்களை கனிவோடு கண்ணோக்கி எங்கள் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தை கேட்ப இன்றும் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களை எங்களுக்காய் பரிந்து பேசி பெற்றுத் தருவீராக. தீய சிந்தனைகளிலிருந்தும் உடல் நோய்களிலிருந்து விடுதலையும் எங்கள் குடும்பங்களில் உண்மையான அன்பும் சமாதானமும் பெற்று விசுவாசத்தில் வளர்ந்து இயேசுவின் மேல் உண்மையான அன்பு கொள்ள தேவையான அருளையும் அடைந்து தாரும். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நவநாள் ஜெபம். என்றும் அன்புடன் அண்டி வரும் மக்கள் கேட்கும் வரங்களை பெற்றுத்தரும் புனித தோமையாரிடம் நமது தேவைகளை எடுத்து கூறி உருக்கமுடன் மன்றாடுவோம். எங்கள் தாய்நாட்டில் திருமறையை போதிக்க வரம் பெற்ற புனித தோமையாரே, நீர் ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுதலால் அவரோடு இரக்கமும் துணிந்தீரே. காணாமல் நம்புவோரின் வீர விசுவாசத்தையும் சாவுக்கும் அஞ்சாத நீர் அவரது அன்பையும் எங்களுக்கு பெற்றுத் தந்தருளும். நீர் எங்கள் நாட்டில் திருமறையை போதித்து அருள் அடையாளங்களால் எங்கள் முன்னோர்களில் கணக்கற்ற மக்களை மெய்மறையின் ஒழுக்கி கொண்டு வந்தீர். இன்னும் என் நாட்டில் எங்கள் சகோதரர்களை எத்தனை கோடி பேர் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி இந்தியா முழுவதும் ஒரே மந்தையாய் கிறிஸ்துவின் அரசின் கீழ் வர துணை புரிவீராக. எங்கள் அனைவரின் விசுவாசத்திலும் பக்தி ஒழுக்கத்திலும் உறுதிப்படுத்தி எங்களில் துவங்கும் விசுவாசத்தின் ஞான ஒளி எங்கும் பரவி இந்தியா முழுவதும் கிறிஸ்து கொண்டு வந்த விடுதலையும் அமைதியையும் பெற்றிட நாங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்மோடு கூடி என்றென்றும் இறைப்புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக. ஆமென். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். சென்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்து நோயாளிக்கு நலத்தை கொடுத்த நம் ஆண்டவரிடம் உடல் உள்ள நோய்கள் நீங்க உருக்கமாக மன்றாடுவோமாக. நூற்றுவ தலைவனின் ஊழியனை குணப்படுத்திய ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும். சுமந்து வரப்பட்ட திமிர்வாதனை குணப்படுத்திய ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும். போர்வையை தொட்ட பெரும்பாடுள்ள பெண்ணை குணப்படுத்திய ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும். ஜெபக்கூட தலைவனின் இறந்த மகளை உயிர்ப்பித்த ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தும். உம்மிடத்தில் ஆழ்ந்த அன்பு கொண்டுள்ள எங்களையும் குணப்படுத்தும். ஆண்டவரே, உம்மிடத்தில் உண்மையான விசுவாசம் கொண்டுள்ள எங்களை குணப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் காப்பாற்ற உங்களுக்குள்ளும் வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் உங்களை இருக்க உங்கள் குடும்பங்களோடு இருந்து உங்களை காத்து உங்கள் ஒவ்வொரு செயலிலும் உங்களை வழிநடத்துவாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் இறைவனை நோக்கி மன்றாடவும் சென்று வருவோம். திருப்பலி முடிவுற்றது. இறைவா உமக்கு நன்றி. வேண்டுதல் தேருக்கு கலந்து கொள்வோம். ஞாயிறு மறை கல்வி குழந்தைகள் ஞாயிறு மறை கல்வி வகுப்பிற்கு செல்லவும் ஆசிரியர்கள் அவர்களை அழைத்து செல்லவும்.